2ஆம் திருமணம் ஒரு வாழ்க்கை எனக்கு சரியில்ல, இன்னொரு வாழ்க்கை எனக்கு நல்லா வேணும் அப்படின்னா, கண்டிப்பா வேண்டிட்டு வாங்க. அப்ப அங்க போயிட்டு 9 விளக்கு போட்டது மட்டும் இல்லாம, அங்க 9 பேத்துக்கு அன்னதானம் குடுத்துட்டு வாங்க. குரு பகவான் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. அப்ப குருவுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த கிரகம் மூலத்திரிகோணம். அப்ப மூலத்திரிகோணத்துல ஒரு கிரகம் நல்லா இருந்தா சூப்பரா வாழ்ந்துருவீங்க. அப்ப அன்னதானமும் போடணும், விளக்கும் போடணும். கண்டிப்பா போட்டு வரும்போது 10 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும். இப்ப குன்றக்குடி முருகன வந்துட்டு திருமண தடை இருந்தா மட்டும் தான் நீங்க சொன்னீங்க, திருமண தடை நீங்கணுமா? கணவன் மனைவி உறவுல வந்து வலிமையான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுமா? இல்ல ஒரு வீட்லயே எல்லாருக்கும் உறவுகள் நல்லா வலிமையா இருக்கணுமா? அதுக்கு வந்து குன்றக்குடி முருகன வழிபட்டா சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு வேலை பார்க்குற இடத்துலயோ, ஒரு மேனேஜரா இருக்கட்டும், நம்மளுக்கு மேல் பதவியில இருக்கிறவங்களுக்கும், நம்மளுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வலுவா இருக்கணும்னா, இந்த முருகன கண்டிப்பா. வழிபடலாமா? எல்லாமே ஒண்ணு தானே. ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வலுவா இருக்கணும். இதோட உண்மையா ஒண்ணு சொல்லணும் அப்டின்னா, மாமியார், மருமகளே ஒற்றுமையா இருப்பாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா. ஆஹா. ஓகே. ஓகே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போயிருக்கிறதுலாம், இந்த கோயிலோட வசீகரம் வந்து மாமியார், மருமகள் ஒற்றுமையா இருக்கும். ஒரு பாஸா நம்மளுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல பேர் நம்ம எடுத்துக்கலாம். நம்மள வந்து கெட்ட எண்ணத்திலேயே பார்க்குறவங்ககிட்ட நம்ம நல்ல ஒரு வசீகரம். அதுக்கு பேர் தான் முக வசீகரம்னு சொல்லுவாங்க. ம், ம். சூட்சமம், வசீகரம் எல்லாமே ஒண்ணு. அந்த வசீகரத்தை ஏற்படுத்துறதுக்காக மட்டும் தான் எல்லா கோயிலுக்குமே நம்ம போறது.